ஹாய் வணக்கம் வாங்க. இன்றைக்கு ஒரு இறைச்சி பிரட்டல் கறி கொண்டு வைப்போம். அதில் அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை விட்டு கொதிக்க விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி சேர்ப்போம். தாளிக்கிறதுக்கு கூடவே சோம்பு, வெந்தயம், ரம்பையும் சேர்ப்போம். வெங்காயம் பொரிந்து வந்ததும் இறைச்சியை சேர்ப்போம். மூடி அவிய விடுவோம். சிறிது நேரத்தின் பின்பு இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நன்றாக கிளறி விடுவோம். இறைச்சி அவிரத்துக்கு தேவையான தண்ணீரை விட்டுக்கொள்வோம். நன்றாக கலந்த பின் மூடி அவிய விடுவோம். தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கொள்வோம். மூடி அவிய விடுவோம். கறி நன்றாக வத்தவுடன் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். இறைச்சி சீரக தூளும் சேர்த்து நன்றாக கிளறி விடுவோம். இதுக்கு தேசி புளி திடப்பட தேவையில்லை. தக்காளி பழம் போட்டபடியே பழம்புறையில் சுவையான பிரட்டல் கறி. இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.